பீகார் தேர்தல் முடிவு பாரதிய ஜனதாவின் தவறான அணுகுமுறைக்கு கிடைத்த பரிசு என தமிழக அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு மாநிலத்தின் அடையாளத்திற்கும் சமூக நீதிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி. அதை நம்ம யாரும் மறுதலிக்க முடியாது. இதுதான் உண்மை. பீகார் தேர்தலிலே இந்த முறை 30க்கும் மேற்பட்ட முறை அவர் போய் அங்கே எலெக்ஷன் தேர்தல் ஒர்க் பண்ணார். அந்த அளவிற்கு செய்தும் இந்த தோல்வியை தழுவியிருப்பது அவருடைய ஆட்சிக்கு ஒரு கேள்விக்குறி. பிஜேபியினுடைய இந்துத்துவ நடவடிக்கை என்பது தலித்து மக்கள் தாக்கப்படுவதும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதும் தவறான அணுகுமுறையை பீகார் மாநிலத்து மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் பிஜேபி நிராகரித்து அவர்கள் ஒரு லல்லு நிதிஷ் தலைமையிலான அணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஆனால் பீகார் மாநிலத்து மக்கள் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் மாறாக மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக நின்று வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை படுதோல்வி அடைய செய்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முடிவாகும், நல்ல வெற்றியாகும். பீகார் மாநில மக்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பீகார் பிஜேபி கட்சிக்கு இந்த தேர்தல் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்தியில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்த தேர்தல் ஒரு பின்னடைவையே ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய அரசிற்கு எதிராக ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடியவர் என்பது நமக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இதனால் ஒட்டுமொத்த பீகாரும் வளர்ச்சிகளை பாதிக்கப்படுமோ என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு மாபெரும் இடியாக விழுந்திருக்கிறது. மோடி பிரதமரானதிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி அவர் ஆட்சி நடத்தினார் என்பதை விட RSS இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி ஆட்சி நடத்தினார் என்பதுதான் உண்மை. வெற்றி முடியும் போது 70-30 அந்த வகையில தான் இருக்கு. சோ ஐ திங்க் இட்ஸ் a clear indication. மக்கள் ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் ஆரம்பம் இருக்கு. வர வர அடுத்தடுத்த என்னென்ன எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷம் நிறைய மாநிலங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. அதுலயும் பிஜேபிக்கு பாடம் புகட்ட போறாங்க நம்ம இந்தியாவில் வாழ்ற மக்கள்.